பெரம்பால வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாத்தியாரெலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையாலே பெரம்பை பெண்ட் எடுக்கிறவர் தான் இப்போ மீட் பண்ண போகிறோம். இதெல்லாம் என்னதுயா? இதெல்லாம் என்னது? கூட்ட மாதிரி இருக்கு. என்னது இது? இதுவும் பெரம்பா? இது பெரம்பு தான். இதுவும் பெரம்பா? இதெல்லாம் என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம்? இது வந்து 300 ரூபா. 300 ரூபாய்க்கே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. இது என்னையா? குழந்தைங்க சேரா? குழந்தைங்க சேரு. எத்தனை மாடல் வச்சிருக்கீங்க குழந்தைங்க சேர்ல? மாடல்ஸ் காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் என்ன ரேட்டு கொடுக்குறோம்? இது 1500 ரூபா. 1500 ரூபா. 1500 ரூபா. வெயிட் தாங்க பண்ணலா? நீங்க உட்காருங்க. நான் உட்காரலாமா இதுலயா? ஏய் ஆமாப்பா. நல்லா இருக்கு. பரவாயில்லையே. 1500 ரூபா தானா? 1500 ரூபா தானா? ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்டுயா? இது 2500. 2500. மாடல்ஸ்லாம் காட்டுறேன் பாருங்க. மாடல்ஸ் இது 2200. 200க்கே குத்தலாம். சூப்பரா இருக்கு ஐயா. இது என்னதுயா? இது பேபி ராக்கிங் சேர். பேபி ராக்கிங். உட்காந்து இப்படி ஆடுறது. வயசானவங்களாம் உட்காந்து ஆடுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் செம்மையா இருக்கு. இதெல்லாம் என்ன ரேஞ்சில் இருந்து கொடுக்குறேன் ஐயா? 2000 ரூபாய். அவ்வளவுதான். அழகா பால்கனில போட்டு குழந்தைங்க அழகா ஆடிட்டு இருக்குங்க. இதெல்லாம் என்ன ரேட் ஐயா கொடுக்குறோம்? 2200 ரூபாய். அவ்வளவுதானா ஐயா? என்னதுயா? குழந்தை தொட்டிலா? அதுவும் இருக்கா நம்ம கிட்ட? அதுவும் இதுல செய்யலாமா? ஏய் செம்மையா இருக்கு. இங்க பாருங்களேன். நல்லா இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு தரோம் நம்ம? 6500. 6500 ரூபாய். செட் அப்படியே. செட் ஃபுல் செட் அப்படியே குத்தலாம். இதெல்லாம் என்னது? அப்ப இதுவும் பெரம்பு தானா? இதுவும் பெரம்பு தானாங்க. எப்படி இருக்கு பாருங்களா பெரம்பு. இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு தரோம் நம்ம? 700 வந்து வாங்கிக்கலாம். இது சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மட்டும் கிடையாது. இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொரியரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா ப்ரைஸ் சொல்லுவாங்க. பேமெண்ட்டை போடுறீங்க, டெலிவரியும் பண்ணிவிடுவாங்க. டெலிவரிக்கு மட்டும் நம்ம அடிஷனலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக கொரியரோட சார்ஜஸ் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோன்றதை கேட்டுட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இது என்னதுயா? கோழி ஓடாமல் இருக்கிறதுக்கு மூடி வைப்பாங்களா? அதுவா? லேம்பா? ஏய் இங்கே போகிறா லேம்பாண்டா. ஏய் ஆமாண்டா இங்கே போடுறா உள்ள. ஏய் பெரிய பெரிய ரிசார்ட் எல்லாம் வச்சிருப்பாங்களே. ஓகே இங்க பாருங்களேன். இதை போட்டா இந்த கேப்லாம் வெளிச்சம் தெரியும். செம்மையா இருக்குமே. இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு தரோம் நம்ம? 2500 ரூபாய். இங்க பாருங்களேன் செம்மையா இருக்கு. ஈஸி சேர். இந்த பேக் பெயின் ப்ராப்ளம்லாம் இருக்கவங்கலாம் அழகா அப்படி வந்து படுத்தீங்கன்னா கண்ணை மூணா மட்டும் போதும் சொர்க்கத்துக்கு கூட்டு போய் விட்டுரும். அந்த மாதிரி சேரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சேர்லாம் என்ன ரேட்ல இருந்து கொடுக்குறேன்யா? அது 6500 10500 ரூபாய். 10500 இருக்கு. மாடல் கஸ்டமைஸ் நீங்க என்ன மாடல் கேக்குறீங்களோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. அதாவது சோஃபா செட்டு 5 சீட்டர்ல உட்காந்துருக்கோம். இங்க பாருங்க சார் உட்காந்துருக்கு 3 சீட்டு, நான் உட்காந்து சிங்கிள் சீட்டு, இங்க ஒரு சிங்கிள் சீட் இருக்கு. 5 சீட்டர் சோஃபா. இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு ஐயா தரோம்? 28க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துடலாம். சும்மா டிஃப்ரெண்டா இருக்குங்க. அதாவது சும்மா எல்லார் வீட்லயும் ஃபர்னிச்சர் நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி மிராக்கல் பண்ணுது. இவ்வளோ வெயிட் தாங்கி நறுக்குன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதான் நம்மளோட பெரம்போட மகிமையை. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலு. இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ டிஃப்ரெண்டாக இருக்கு நம்ம கிட்ட. ஏய் பயப்படும். நல்லா இருக்கு செம்மையா இருக்கு. குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. சூப்பராக இருக்கும். ஊஞ்சல் பாருங்க. பேபிக்கான ஊஞ்சல் பாருங்க. பேபிக்கான ஊஞ்சல் இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து கொடுக்குறோம்? பேபிக்கான ஊஞ்சல்லாம் 1500 இருந்து இருக்கு. அந்தமான் ஊஞ்சல் ஊஞ்சலாங்க. 8500 ரூபாய். 8500 ரூபாய் ஊஞ்சல். அட்ராக்ட் பண்ற மேட்ரி தான். இங்க வருங்களா 2 பேர் உட்காரதா இது இந்த பேலி அந்த மாதிரி ஃபாரின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொங்க விட்டுருப்பாங்க. நம்ம வீட்லயே அழகா தொங்க விடலாம். இல்ல பெயிண்ட் பண்ணி தாங்கன்னா பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவீங்க பக்காவா. இது என்ன ரேட்டா கொடுக்குறோம்? 14000. செம்மையா வருங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கு உடைக்கவே முடியாது. எப்படி நீங்க பெண்ட் பண்ணுகிறீங்க? எவ்வளவு நாளா பண்றீங்க நீங்க? இதை 20 வருஷமா செய்றீங்களா? சூப்பர்ண்ணா. எதுக்கு தேக்கு வாங்காம பெரம்பு வாங்கணும்? இது உடம்புக்கு நல்லது. ஹீட் ஆகாதுல்ல. ஸோ ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு ஃபர்னிச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா A to Z. உங்களுக்கு நீங்க மரத்துல என்னெல்லாம் பண்ணீங்களோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரம்பு கட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவங்களோட ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே உள்ளே எப்படி வேலை செய்கிறாங்கன்னு கேட்டு அப்படியே பார்த்தலான்ட்டு வந்தோம். அண்ணன் வேறு லெவலில் பெண்ட் எடுக்கிறாரு. இதில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன ரேட்டுக்கு தராங்கன்றதை வீடியோக்களை பார்க்கலாம். நான் முத்தினா அண்ணன் பெண்டு பண்ணி கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்றீங்க? அதை ஒயிட் பண்றீங்க. ஓகே. ஏன் அது பண்ணணும்? அது பண்ணுமாண்ணா? பளிச்சுன்னு இருக்கும். செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுக்காக கொடுக்குறீங்க. எவ்வளவு நாளா செய்றீங்க இந்த வேலை?
30 வருஷமா செய்றீங்களா இதே வேலையா? எப்படி போர் அடிக்கல உங்களுக்கு? போர் அடிக்கல. என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கா? என்ன பர்பஸ்னா என்னதுன்னா இது? கூலிங்கா இருக்கும். கட்டிலு ஓகே ஓகே. இது வாங்க, இதுல வந்து உட்காந்தா நல்லா பாடி ஃப்ரீயா இருக்கும். பக்கா பக்கா. 30 வருஷமா செய்றீங்க, போர் அடிக்கல. பக்கா 30 வருஷமா இதே வேலை செய்யறாராம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹீட் ஆகாது, உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. கரெக்டாயா? இல்ல என்னெல்லாம் பண்ணலாம் இந்த பரம்புல? ஊஞ்சல் பண்ணலாம், சோஃபா செட், கட்டில், டைனிங் டேபிள், என்ன வேணா பண்ணலாம். குழந்தை தொட்டில் பண்ணுவீங்களா? அதுவும் பண்ணலாமா? குழந்தை தொட்டிலும் பண்றாங்களா? எது வேணா பண்ணலாம். நம்ம எது வேணாலும் பண்ணலாம். ஆர்டர் போட்டு கேட்டலா கொடுத்தீங்கன்னா வச்சுக்க, அதுமே பண்ணலாம். எல்லாமே நான் என்ன மாடல் கொடுத்தாலும் பண்ணி கொடுத்துடலாம். பாறேன், அதான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுன்றது. 30 வருஷம் சும்மாவா? உள்ள ஷோரூம்ல காட்டுறேன் என்னெல்லாம் இருக்குதுன்னு வாங்க. அங்க அந்த பரம்ப பெண்டு பண்ணும்போது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, இங்க தான் தெரியுது. அப்படியே பெண்டு பண்ணி செம்மையா வச்சிருக்கீங்க. ஐயா உங்க பேரு? சாமி. சாமி சார், சூப்பர். எவ்வளவு நாளா வேலை செய்றீங்க? 30 வருஷமா. 30 வருஷமாவா? நான் யாரை கேட்டாலும் 30 வருஷம், 15 வருஷம், 25 வருஷம்ன்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இதே இந்த லைன் தானா? இந்த லைன் தான். என்னையா பண்றீங்க இதுல? ஏதோ பரம்புல வச்சுட்டு அவர் பெண்டு பண்றாரு, எல்லாமே பண்ணலான்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா சேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சேர் இதெல்லாம் வச்சுட்டு ஒர்க் பண்றீங்க. கவரிங் கவர் பண்ணி குடுத்துறீங்க பக்காவா. சூப்பர் சூப்பர். இதுல என்னெல்லாம் பண்ணலாம்? அவங்க நிறைய சொல்றாங்க, ஏதோ உண்மையை மட்டும் சொல்லுங்க. என்னெல்லாம் பண்ணலாம் இதுல? இல்ல கட்டிலு, அலமாரி, சேர், ஊஞ்சல்லாம் பண்ணலாமா? பக்கா பக்கா சூப்பரு. சரி ஐயா, இது வந்து நல்லதா இல்லை நம்ம ஏன் தேக்குக்கு போகாம இது போனோம்? இது வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்டது. மருத்துவ குணம் கொண்டது பரம்பு. இயற்கையா உள்ளது. மரம் வேற, பெரம்பு வேற. பெரம்புன்றது பெஸ்ட்ன்றீங்க நீங்க. பரம்பு வந்து பெஸ்டா. ஐயா உங்க பேர் சொன்னீங்க? சாமி சார். சாமி என்ன சொல்றாரு? 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. நீங்க இது மட்டும் தான் பண்ணுவீங்களா? சேர் மட்டும் தான் பண்ணுவீங்களா? எல்லாமே பண்ணுவீங்களா? எல்லாமே பண்ணுவீங்க. இப்ப கரண்ட்ல சேர் போயிட்டு இருக்கு. எனக்கு வேற வேணும்னாலும் ஆர்டர் கொடுத்தா பண்ணி கொடுத்துருவீங்க. பக்கா சூப்பர். தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. 90 ரெடி ஸ்டார்ட். 1 2 3 கைஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேன் கிராஃப்ட்னு ஒரு சூப்பரான ஷாப்பை கூப்பிட்டு வந்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஷாப் தான், ஆனால் வுட்டில் கிடையாது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேரு, சோஃபா, குழந்தை ஊஞ்சல், அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பால்கனியில் போட்டு கப்புல்ஸாக போடுறாங்களே ஊஞ்சல், ஸோ அந்த ஊஞ்சல், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரனுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட், கரெக்டாக சொல்லணும்னா உண்டாய் ஷோரூம் ஒன்று இருக்குது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக. நானும் விசாரித்தேன் அவர்கிட்ட, ஏங்க நான் வந்து தேக்கில் வாங்கக்கூடாதா, ஏன் நான் இதில் வந்து வாங்கணும், பரம்பில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், உள்ளே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க பரம்பில் அவ்வளோ நற்குணங்கள் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, இது வந்து வாங்கினீங்கன்னா ஹீட்டே ஆகாது அப்படின்றாங்க. உண்மையாக பையான்னு கேட்டுக்கலான்ட்டு உள்ளே போய் வேலை செய்யணும்னு கேட்டால் எல்லாருமே அதே பதில சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களை வச்சு செம்மையாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்ம கேன் கிராஃப்டில். என்னெல்லாம் பண்ணுறாங்கிறது அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு விசிபிளாக அங்கே வரும். ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்களேன். ஃபுல்லாக ஊஞ்சல், சின்ன பிள்ளைங்களை உட்காரதுக்கான சேரு, இங்கே வந்து இவங்களேன் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாருங்க. இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு தராரு, உண்மையாகவே அந்த ரேட்டுக்கு தராங்களா, எப்படிலாம் வாங்கலாம், என்னெல்லாம் செய்கிறாங்கன்றதை வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, சூப்பர் ஐயா. ஐயா இப்போ பார்த்தேன், என்கிட்ட இந்த சைடு வந்தேன், கேன் கிராஃப்ட்னு போட்டுருந்தது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல. உங்களை கேட்காமே உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு விசாரித்தேன். எல்லாமே நல்ல விஷயம்லாம் சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன ரேட்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டீங்க நம்ம மக்களுக்கு. இங்கே வந்து எல்லாமே பண்ணுறோம். பெரம்பில் பேபிலேருந்து பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு ஈஸி சேரு, செமி ஈஸி சேரு, அவங்க கம்ஃபர்டபுள் தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் நம்ம கிட்ட? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா பேபிஸ் வந்து ஒரு 1500 இருந்து ஸ்டார்ட். 1500 ஸ்டார்டிங். பெருசு பாத்தீங்கன்னா 2800 இருந்து 2800 இருந்து கொடுத்துடலாம். ஓகே. குவாலிட்டி இந்த மாதிரி ரேட் மாறும். ஓகே ஓகே. என்ன இதுயா இது பரம்புன்றாங்க? எந்த ஒரு பரம்பு? எங்கிட்ட இது வந்து அசாம் பெரம்பு இருக்கு. அசாம், அந்தமான் பெரம்பு இருக்கு. அந்தமான், இந்தோனேஷியா பெரம்பு. இந்தோனேஷியா பெரம்பு அங்கலாம் வருதா? ஓகே ஓகே. எது நல்ல குவாலிட்டியான பெரம்பையா? அசாம் பெரம்பு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கு, அதுலயே நிறைய குவாலிட்டி இருக்கு. குவாலிட்டி டிஃபரெண்ட் வரும், நிறைய வரும். ரேட்டுக்கு ஏத்த மாதிரி மாறும். சூப்பர் சூப்பர். எனக்கு இந்த குவாலிட்டில தான் வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த குவாலிட்டில பண்ணி கொடுத்துடலாம். குறிப்பிட்ட தரத்துக்கு கீழே நம்ம குவாலிட்டி பண்றது இல்ல, மிட் வேரியன்ட் தான். சூப்பர். இதெல்லாம் என்னதுயா? இதெல்லாம் என்னது? கூட மாதிரி இருக்கு, என்னது இது? இதுவும் பெரம்பா? இது பெரம்பு தான். இதுவும் பெரம்பா? இதெல்லாம் என்ன ரேட் கொடுத்துட்டு இருக்கோம்? இது வந்து 300 ரூபாய். 300 ரூபாய்க்கே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு எடுத்துட்டு போறதாயா? கோயிலுக்கு எடுத்துட்டு கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துட்டு போகலாம். பூ, பழம்,
அதெல்லாம் வச்சு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போட்டு போகலாம். வெறும் 300 ரூபாய்க்கே கொடுக்குறாங்க. எங்கன்னா நம்ம கேன் கிராஃப்டில் அவனோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ராடக்ட்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது மட்டும் கிடையாது, உள்ளே வந்து காட்டுற பாருங்க. உங்களுக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சிருக்காங்க, எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். இது நீங்கள் குழந்தைங்க சேரா? குழந்தைங்க சேரு. எத்தனை மாடல் வச்சிருக்கீங்க குழந்தைங்க சேர்ல? மாடல்ஸ் காட்டுறோம் பாருங்க. இதெல்லாம் என்ன ரேட்டு கொடுக்குறோம்? இது 1500 ரூபாய். 1500 ரூபாய். 1500 வெயிட் தாங்க பண்ணலாம். நீங்க உட்காருங்க. நான் உட்காரலாமா இதுலயா? ஏய் ஆமாப்பா. நல்லா இருக்கு, பரவாயில்லையே. 1500 ரூபா தானா? 1500 ரூபா தானா? அதனால நீங்க வாங்க, நீங்க உட்காரதுக்கு இந்த மாதிரி வாங்கிடாதீங்க. நமக்கு பெரிய சேர்லாம் இருக்கு, இது குழந்தைங்களுக்கு. ஏன்னா உட்காந்து டக்குன்னு உடஞ்சிருச்சுன்னா பாவம் பிள்ளைங்களுக்கு. அதனாலதான் உட்காந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா இருக்கு தரமா. அதுலயே மாடல்ஸ் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க. ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்டுயா? இது 2500. 2500. ஸோ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். 1500 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. மாடல்ஸ்லாம் காட்டுறேன் பாருங்க. மாடல்ஸ் இது 2200. 200 குத்தலாம். சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. பெரியவங்களே உட்காரலாம். பக்கா. அது வந்து குழந்தைங்களுக்கு மாடலை பாருங்களேன், எவ்வளோ மாடல்ஸ் இருக்குன்னு. ஸோ டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கன்னா நம்ம கேன் கிராஃப்ட்ல. ஸோ பாருங்க மாடல்ஸ் காட்டுறேன் பாருங்க. நல்லாக்கா தம்பி? நல்லா தெரியுதா? பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க. ஜஸ்ட் வந்து இதெல்லாம் 1500 ஸ்டார்டிங் நம்ம கிட்ட. கட்டாயா 1500 இருக்கு. உங்க குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரம்புல ஒரு நல்ல சேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க டைரக்டா கிளம்பி வந்துடலாம் கேன் கிராஃப்ட்டுக்கு. ஏன் கொரியர் தான் பண்ண முடியுமா நம்மளால? எந்த ஊருக்குனாலும், எந்த ஊர்னா எந்த நாட்டுக்கு வேணாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துடலாம். அவங்களோட கான்டாக்ட் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு, மறக்காம செக்இன் பண்ணி பாருங்க. குழந்தைகள் மட்டும் இல்ல, நமக்கு நிறைய விஷயம் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐயா இது என்னதுயா? இது பேபி ராக்கிங் சேர். பேபி ராக்கிங். உட்காந்து இப்படி ஆடுறது, வயசானவங்களா உட்காந்து ஆடுவாங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் செம்மையா இருக்கு. இதெல்லாம் என்ன ரேஞ்சில் இருந்து கொடுக்குறேன் ஐயா? இது 2000 ரூபாய். 2000 ரூபாய், அவ்வளவுதான். ஸோ இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் பிரின்சஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க. குழந்தைங்க கரெக்டாயா, யூனிசெக்ஸ். ஆம்பளை குழந்தையா இருந்தாலும் சரி, பொம்பளை குழந்தையா இருந்தாலும் சரி, அழகா பால்கனில போட்டு குழந்தைங்க அழகா ஆடிட்டு இருக்குங்க. இதெல்லாம் என்ன ரேட் ஐயா கொடுக்குறோம்? 2200 ரூபாய். அவ்வளவுதானா? எது எடுத்தாலும் அவ்வளவுதான். 2200 ரூபாய் தானாங்க. இங்க பாருங்க எவ்வளவு செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளவு வெயிட் வந்து தாங்கய்யா இது? நம்ம வெயிட் தாங்க. நம்ம வெயிட்டே தாங்குமா? நம்ம வெயிட்டே தாங்குமா? 2200 ரூபாய்க்கு. எங்கன்னா நம்ம கேன் கிராஃப்ட்ல அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு, மறக்காம செக்இன் பண்ணி பாருங்க. ஐயா என்னதுயா? குழந்தை தொட்டிலா? தொட்டில். அதுவும் இருக்கா நம்ம கிட்ட? அதுவும் இதுல செய்யலாமா? ஏய் செம்மையா இருக்கு. இங்க பாருங்களேன். வாவ், செம சூப்பரா. என்ன வெயிட் இருந்தாங்கய்யா இது? இது நம்மளே கூட மடுக்கலாமா? இடம் தான் பத்தாது. எங்க வருங்களா, நம்மளே கூட மடுக்கலாமா? செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு தரோம் நம்ம? இது 6500. 6500 ரூபாய். செட் அப்படியே, செட்டு ஃபுல் செட் அப்படியே குத்தரலாம். இது மட்டும் கிடையாதுங்க, இது ஃபுல் செட்டு குத்தரலாம். குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அழகா தொட்டில போட்டு இப்படி ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உட்டில் போறதுனால நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹீட்டே ஏறாது. கரெக்டாயா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்போட ஸ்பெஷலு. ஸோ பெரம்பில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தொட்டில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்துடலாம். கேன் கிராஃப்ட் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, மறக்காம செக்இன் பண்ணி பாருங்க. இந்த மாதிரிலாம் ஊஞ்சலில் படுத்திருக்கீங்களா நீங்கள்? நான் இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது, படுத்ததும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரனுக்கு அப்படியே ஆப்போசிட் உண்டாய் ஷோரூமுக்கு கரெக்டாக நியர்பையில் இருக்கு. ஸோ ஷாப்போட கான்டாக்ட் நம்பர் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக்இன் பண்ணி பாருங்க. ஐயா இது என்னது ஐயா? கீரை கட்டி விற்கிறோம். ஆயாலும் அக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு போவாங்க. கீரை வந்து பிரியாணி பிரியாணி வடிகட்டுவாங்க. கரெக்ட். ஓகே. இதெல்லாம் என்னது? அப்ப இதுவும் பெரம்பு தானா? இதுவும் பெரம்பு தானாங்க. எப்படி இருக்கு பாருங்களா பெரம்பு. இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு தரோம் நம்ம? 700 வந்து வாங்கிக்கலாம். ஸோ சூப்பரா இருக்கு. சாப்பாடு வடிகட்டுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அப்ப பார்த்தது இப்பெல்லாம் எங்க அன்னகுண்டா வாங்கி சுத்துறாங்க. இதுதான் சூப்பரு. கீரை மீன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கி விற்பாங்க. செம்மையா இருக்கும். இதுவும் வந்து பாருங்களா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 700 rupees தராங்க. எங்கன்னா நம்ம கேன் கிராஃப்ட்ல அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, மறக்காம செக்இன் பண்ணுங்க. ஐயா நமக்கு வேற ஏதாவது பிரான்ச் இருக்கா? எங்கெல்லாம் வச்சிருக்கோம் நம்ம? திருவான்மியூர்ல ஒன்று வச்சிருக்கோம், பள்ளிக்கரணையில் வச்சிருக்கோம். புதுசா ஆரம்பிக்க போறோமா? சூப்பர் வேற லெவலு. இது சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவில் நீங்க எங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கொரியரும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு கால் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா பிரைஸ் சொல்லுவாங்க, பேமெண்ட்டை போடுறீங்க, டெலிவரியும் பண்ணிடுவாங்க. டெலிவரிக்கு மட்டும் நம்ம அடிஷனலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக கொரியரோட சார்ஜஸ் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோன்றதை கேட்டுட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இது என்னதுயா? கோழி ஓடாமல் இருக்கிறதுக்கு மூடி வைப்பாங்களா? அதுவா? லேம்பா? ஏய் இங்கே போறா லேம்பாண்டா. ஏய் ஆமாண்டா, இங்கே போடுறா உள்ள. ஏய் பெரிய ரெசார்ட் எல்லாம் வச்சிருப்பாங்களே. ஓகே இங்க பாருங்களேன். இதை போட்டா இந்த கேப்லாம் வெளிச்சம் தெரியும், செம்மையா இருக்குமே. இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு தரோம் நம்ம? இது 2500. 2500 ரூபாய். இங்க பாருங்களேன் செம்மையா இருக்கு. இதுல டிஃபரெண்ட் ஸ்டைல் வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம். உங்களோட இதுதான், நீங்க ஆன்லைன்ல எப்படி வேணாலும் பார்த்துட்டு எனக்கு இதை பெரம்புல பண்ணி தாங்கன்னா பண்ணி தந்துருவாங்க. 2500 ரூபாவா? 2500 ரூபாங்க. செம்ம யூனிக்கா இருக்கும்.
ஸோ பால்கனியில் உங்கள் ஹாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தொங்கணும்னா இந்த மாதிரி தொங்க விடலாம். மழை தண்ணிலாம் பட்டாலும் ஒன்றாகாது. கரெக்டாயா? அதுதான் இந்த மூங்கிலோட இதோட ஸ்பெஷலு, பரமோட ஸ்பெஷலு. இதெல்லாம் எங்கே கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேன் கிராஃப்டில் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட காலையில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. மறக்காமல் செக்இன் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கு பாருங்களேன். சூப்பராக இருக்குது. யூனிக்கான ப்ராடக்ட்டுங்க இது. நேடா மசாஜ் சேரு, ரிலாக்ஸிங் சேருன்னு இந்த இருக்கு ஒரு சேரு, அந்த காலத்து சேரு, அருமையான சேரு. அப்படி படுத்துட்டு அப்படி கண்ணை முன்னோன்னு ஏன் சொர்க்கமே தெரியுது. ஈஸி சேர், ஈஸி சேர், ஈஸி சேரு. இந்த பேக் பெயின் ப்ராப்ளம்லாம் இருக்கவங்களாம் அழகாக அப்படி வந்து படுத்திங்கன்னா கண்ணை மூணா மட்டும் போதும், சொர்க்கத்துக்கு கூட்டின்னு போய் விட்டுரும். அந்த மாதிரி சேரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வயசானவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பண்றது. ரெஸ்ட் எடுக்கிறதா பண்றது. நாங்க உட்கார கூடாதா? நாங்க உட்கார பண்ணிக்கலாம். ஆமா, நம்மளும் படுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அது அந்த காலத்துல வந்து அவங்களுக்காக செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு செய்யப்பட்டதுனால ஓகே. ஆனா நல்லா இருக்குங்க. நம்ம ஆளுங்களாம் நல்லா வாழ்ந்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. அது இடையா இப்போ பெரம்பல பண்ணிருக்கோம். அங்கங்க சரக்கு சரக்குன்னு இறங்கணும் பாக்குறேன், ஒன்னும் இறங்க மாட்டேது. நல்லா இருக்கு. எல்லாம் சீவி நல்லா நைஸா தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு இதுக்கு மேல நம்ம குஷன் கிஷன் எதுவுமே போடல. இந்த உட்டா இருந்தா நம்ம குஷன் போட்டாதான் உட்கார முடியும், இல்லைன்னா பட்ட பட்டியா வீங்கிடும். ஸோ செம்மையா இருக்கு. இந்த மாதிரி சேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. இங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி சேர்லாம் என்ன ரேட்ல இருந்து கொடுக்குறீங்க? அது 6500 10,500 10,500 இருக்கு. மாடல் கஸ்டமைஸ் நீங்க என்ன மாடல் கேக்குறீங்களோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. இது பாருங்க, செம்மையா இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட், ஸோ அந்த மாதிரி ஸ்டைலு, ஸோ எந்த மாதிரி வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம எங்க உட்காந்துருக்கோம்னா அழகா சோஃபா செட்டு 5 சீட்டர்ல உட்காந்துருக்கோம். இங்க பாருங்க, சார் உட்காந்துருக்க 3 சீட்டு, நான் உட்காந்து சிங்கிள் சீட்டு, இங்க ஒரு சிங்கிள் சீட்டு இருக்கு. 5 சீட்டர் சோஃபா. இதெல்லாம் என்ன ரேட்டு கையா தரோம்? 28க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துடலாம். இது என்னதையா? டீப்பாயா? டீப்பாய் இல்ல, மோடா. மோடா, மோடா. இது டீப்பாய். இது டீப்பாய். மேல கண்ணாடி. இது மோடானா இதுல என்ன பண்றது? உட்காருவாங்களா? ஓ, இப்படி உட்காந்துக்கலாம். மோடாவா நம்ம கொடுக்குறோம். அது வந்து பாத்தீங்கன்னா சோஃபா சிங்கிள் சீட்ரு. இது வந்து பாத்தீங்கன்னா மோடா. மோடாலாம் என்ன ரேட்ல இருந்து கொடுக்குறோம்? மோடாலாம் இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகம். இது 3500 வரும். சாதா மோடாலாம் என்ன ரேட்ல இருந்து கொடுக்குறீங்க? 1800 இருந்து கொடுக்குறோம். இது மேல கிளாஸ் வருமா? நம்மளே குத்துருவோமா? நம்மளே போட்டு குத்துடலாம். இங்க பாருங்க, டீப்பாய்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அழகா நீங்க ஒரு ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா கப்புல காஃபி ஸ்நாக்ஸ்லாம் வச்சுட்டு ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணலாம். டீப்பாய் மாடலே கப்பு மாடல் தான். பார்க்கவே பாருங்க, கப்பு மாடல் எப்படி இருக்கு பாருங்க. செமையா இருக்குல்ல? எவ்வளோ ஒர்க்கு பாருங்களேன், எவ்வளோ ஒர்க்கு பாருங்க. ஐயோ, சான்ஸே இல்லைங்க. எல்லாம் நம்மளே செஞ்சதாயா, வாங்கிட்டு வந்ததா? நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, சும்மா டிஃப்ரெண்டா இருக்குங்க. அதாவது சும்மா எல்லார் வீட்லயும் ஃபர்னிச்சர் நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி மிராக்கல் பண்ணுது. செமையா இருக்கு. இதான் அந்த மோடோவாயா? நல்லா இருக்குயா, செமையா. இவங்க டிசைன்லாம் பண்ணி கலர்லாம் பண்ணி செமையா இருக்கு. ஐயா, இந்த மாதிரி கலர் வேணாலும் பண்ணி கொடுப்பீங்களா நீங்க? கலர் வேணாலும் பண்ணி கொடுப்பீங்க, எந்த கலர்லையும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர் பண்ணி கொடுத்தீங்கனாலும் வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதான் மோடாவாம். இது மேலே உட்காந்தா ஒன்றும் ஆகாது, ஒன்றுமே ஆகாது. ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மோடாஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணுறோம். ஜஸ்ட் 1000. இது வந்து 2200. இது 3300. 3500. பார்த்தீங்களா சோஃபாலாம் எப்படி இருக்குன்னு? செம்மையா. மேலே வந்து கிளாஸ் போட்டு கொடுத்துருவீங்க. கரெக்டாயா? ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்டு கொடுத்துருவாங்க. அதிலே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலு, இது ஒரு ஸ்டைல். இதுன்னு பின்னிருக்கீங்களா? இது பெரம்பு தான். பெரம்புல வந்து பார்த்தீங்கன்னா பின்னிருக்காங்க. சோஃபான்னு வாங்க வந்துட்டா என்ன ரேட்லேருந்து கொடுக்கலாம்? நம்ம 22,000 எவ்வளோ தூரம் வரையும் வச்சிருக்கோம்? நம்ம 1.5 லட்சம் வரையுமா? எப்பா, 1.5 லட்சம் வரையும் இருக்கான். ஓகே, இதுல நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் இந்தோனேஷியாவா? இங்க போறோம். செம்மையா இருக்கு ஐயா. வெயிட் தாங்குமா? ஏறி நிக்கலாமா? ஏறி குதியா? இங்க பாருங்களேன். இங்க பாரு, 100 கிலோ இருப்போம்யா. எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையா இருக்கு. அழகா உக்காந்துக்கலாம், எகிரி குதிக்கலாம், அழகா படுத்துக்கலாம். ஸோ எல்லாமே பண்ணிக்கலாம். இது எல்லாமே எங்க கொடுக்குறாங்கன்னா நம்ம கேன் கிராஃப்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. மறக்காம செக்இன் பண்ணி பாருங்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபா குஷன்லாம் வச்சு வாங்க போகிறோம். இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் நம்மளோட கார்டன் ஏரியாலாம் போட்டால் நல்லா இருக்கும். இல்லையா? கார்டனில் போட்டால் நல்லா இருக்கும். ரெசார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டு செலிப்ரேட் பண்ணி செம்மையா இந்த ஒரு ஹீட்டெல்லாம் இல்லாமல் இருக்கும்னா நீங்கள் இந்த பெரம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் டிஸ்பிளே இருக்குது. மறக்காம செக்இன் பண்ணி பாருங்க. 22,000 நம்ம கிட்ட சோஃபா செட்டு இருக்கு. 5 சீட்ரு. கரெக்டான 5 சீட் கரெக்டு. இவ்வளோ வெயிட் தாங்கி நறுக்குன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதான் நம்மளோட பெரம்போட மகிமையை. இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் காட்டு. கரெக்டாயா? சிங்கிள் காட்டு. அப்படியே சூரியன்லாம் அழகா வரைஞ்சி செமையா வச்சிருக்கீங்களே. இது செட்டிங்க. இது வேணா வச்சுக்கலாம். செட் பண்ணுவீங்க. இனிமேல் தான் ஒர்க்கு போயின்னு இருக்கு. படுத்துக்கலாம். அண்ணையா படுத்துக்கலாம், உக்காந்துக்கலாம், தூங்கிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். சிங்கிள் காட்டு என்ன ரேட்டியா கொடுக்குறோம்? நம்ம
இது வந்து 18,000 ரூபா. 18,000. இதே டபுளா வேணும்னா இது 18,000. டபுளா வேணா உங்களுக்கு இன்னும் ஒரு 6,000 ரூபா மேல. 6,000 ரூபாய். இதுல படுத்தா ஹீட்டே வராது. ஹீட்டே வராதுங்க. நீங்க தனியா இதுக்குன்னு குஷன் போடணும் அவசியமே இல்லை. வெறும் பில்லோ மட்டும் வச்சுட்டு படுக்கலாம். கரெக்டா? வெறும் பெட்ஷீட்டை போட்டுட்டு ஒரு பில்லோ வச்சுக்கலாம். பில்லோ வச்சுட்டு ஜம்முன்னு படுத்து தூங்கலாம். ஆமா, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம பெரம்பு கட்டில் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் வந்து 18,000 கொடுக்குறோம். கரெக்டா ஐயா? குயின் சைஸ் வேணும், கிங் சைஸ் வேணும் பண்ணி தரலாம். என்ன வேணா பண்ணலாம். இங்க நிலா வேணா நிலா போடலாம், சூரியன் வேணா சூரியன் போடலாம். என்ன டிசைன்ல வேணாலும் நீங்க எடுத்துட்டு வந்து காட்டுங்க, பண்ணி கொடுத்துடலாம். இது என்னது ஐயா? ரேக்கா. இந்த துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறதுக்கு அதுவும் அதுல பண்ணி தரோம். எவரெல்லாம் எப்படி இருக்குன்னு துணிலாம் வந்து இருக்கு. சரி, துணி அடிக்க வைக்க சொல்லிட்டீங்க, இந்த துவைக்க போறதுக்குலாம் இருக்கா நம்ம கிட்ட? அதுவும் இருக்கா? என்னதான் விட்டு வச்சிருக்கீங்க? அங்க போறாடி, அங்க டப்பா போடுறா, தலைகீழ கவுந்து இருக்கு போடுறா, அந்த டப்பா தூக்கும். அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா துவைக்கிறதுக்கு துணிலாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் என்ன ரேட் ஐயா? தூக்க முடியுமா? வெயிட்லெஸ் தான். நீங்க பாருங்களா, அழகா வரீங்க, அவருடைய ஆஃபீஸ்ல இருந்து வந்து டிஷர்ட்டை கலட்டி அப்படி தூக்கி த்ரோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எவ்வளோ இது நிறைய வைக்கலாம். இல்ல எவ்வளோ ரூபா இதுவா? 4,500 ரூபாய். 4,500 ரூபாய் வாங்க. ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கு பாருங்க, செம்மையா. இது வந்து பாத்தீங்கன்னா அழகாவும் இருக்கும். அது லாண்ட்ரி பாஸ்கெட் மாதிரி தெரியாது, இது ஒரு இது மாதிரி இருக்கும். ஆமா, இது மேல வேணுன்றதை நம்ம வச்சுக்கலாம். போனு, மொபைலு, சார்ஜரு அந்த மாதிரி எதாவது வேணாலும் வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா அழகா நீங்க துணி போட்டு வச்சுக்கலாம். எவ்வளவு போட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நம்ம கிட்ட. இது மட்டும் கிடையாது, இன்னும் நல்லா லக்ஸரியான ஐட்டம்ஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரம்பு கம்பில் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எங்கன்னா நம்ம பள்ளிக்கரணில் ஹேண்ட் கிராஃப்ட்னா என்னன்னு தெரியுமா? அப்போ நம்ம கிட்டே இருக்கிற பொருளை அழகாக செதுக்கிறது தான். அதை செம்மையாக செதுக்கி தராங்க. இன்னும் பெரிய ஆளுங்கள்லாம் ஊஞ்சல் பார்த்துருப்போம்ல, அதில் 2 பேர் கப்புலாக உட்காந்து ஆடுற அந்த பேலிலாம் போயிருக்கீங்களா? அதில் கப்புலாக உட்காந்து ஆடுவாங்களே, அதெல்லாம் வேறு ரெடி பண்ணி வச்சிருக்காருங்க. அதெல்லாம் ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய விஷயம். அழகாக பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் என்ன ரெடி தரான்றதே பார்ப்போம். ஐயா, இதெல்லாம் என்னது ஐயா? செம்மையா இருக்கு, டிஃபரெண்டா முட்டை மாதிரி இருக்கு. முட்டை மாதிரி அழகா இது ஒரு டிசைனா? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலு. இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் பாத்துருக்கீங்களா? ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு நம்ம கிட்ட. எப்படி வேணாலும் என்ன டைப் வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம். இங்க பாருங்க எவ்வளோ மாடல் காட்டுறேன் பாருங்க. நான் காட்டுற மாடல்ல எங்கேயா பாத்துருக்கீங்களா? இங்க பாருங்க டிஃப்ரெண்டா காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி மாடல்லாம் எங்கேயுமே இருக்காது. செம்மையா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது என்னதுயா? மோடை. இதான் 1,500 ரூபா. கரெக்டா? 1,500 ரூபாய்க்கு மோடை பாருங்க. அதுலயே கொஞ்சம் பெருசு, முட்டையிலேயே டிஃப்ரெண்டா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா செஞ்சு கொடுக்குறாங்க. இங்க பாருங்களேன், இல்ல நான் உட்காரலாம் இல்லையா? வெயிட் தாங்கும், ஆடும். பாருங்க, நான் உட்காடுறேன், வெயிட் தாங்குதா ஆடுதான்னு பார்ப்போம். உட்காரு. இல்லையே உட்கார முடியலையே, டிக்கி உள்ள போலையே. ஆமாப்பா, போதுப்பா. ஓகே, காலை ஃப்ரீயா வச்சுக்கலாமா? ஒண்ணாவது. ஏய், கீழ விழுந்தறலாம் பயப்படாத. நல்லா இருக்கு, செமையா இருக்கு. குழந்தைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி கொடுங்க, சூப்பரா இருக்கும். சரி, இங்க பாருங்க நிறைய இருக்கு. குழந்தை இதுதான் இது. பரவாயில்ல, உங்க இது தாங்குது. ஏன் வெயிட்டே தாங்குது. ஓகே, இது என்னதுயா? இதெல்லாம் ஊஞ்சல் பேபி பாருங்க. பேபிக்கான ஊஞ்சல் பாருங்க. பேபிக்கான ஊஞ்சல் இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து கொடுக்குறோம்? பேபிக்கான ஊஞ்சல்லாம் 1,500 இருந்து இருக்கு. 1,500 இருந்து இருக்கு. இது அந்தமான் ஊஞ்சல். அந்தமான் ஊஞ்சலாங்க. இந்த ஊஞ்சல் 8,500 ரூபாய். 8,500 ரூபாய் ஊஞ்சல். செம்மையா இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் இது கனமா இருக்க மாதிரி இருக்கு. இது அதுவும் 8,500 ரூபாய். இதுவும் 8,500 ரூபாய். மாடல் பாருங்க எப்படி இருக்குன்னு. டிஃப்ரெண்டா உங்களுக்கு எந்த மாடல் பிடிக்குதோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க பை பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க. இதுவுமா இது என்ன ரேட்டியா? 4,800 ரூபாய். 4,800 ரூபாய். பரவாயில்லையே. அட்ராக்ட் பண்ற மேட்ரி தான். இங்க பாருங்களா, 2 பேர் உட்காரதா இது. இந்த பேலி அந்த மாதிரி ஃபாரின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொங்க விட்டுருப்பாங்க. நம்ம வீட்லயே அழகா தொங்க விடலாம். இதுல பெயிண்ட் பண்ணி தாங்கன்னா பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவீங்க பக்காவா. இது என்ன ரேட்டியா கொடுக்குறோம்? 14,000. செம்மையா பாருங்க. நல்லா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கப்பலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோலா இருக்கும். கேமராமேன் பாக்குறான், அவனுங்க ஐயால எனக்கும் அந்த ட்ரீம் இருக்கு அப்படின்னு. கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா கப்புலா உட்காந்து வீட்டுல அழகா பால்கனியில போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். 14,000 ரூபாய். இது 14,000 ரூபாய் தான். ரேட்டு கொஞ்சம் அதிகம். இதுல எனக்கு பெஸ்ட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னா வேற இது போடலாம். அசாம் பெரம்புல பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்ட், அதாவது கேன் கிராஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா பண்ணணும். டிஃப்ரெண்டா வாங்கணும்னா நீங்க டைரக்டா வர வேண்டிய இடம் நம்ம கேன் கிராஃப்ட். அவங்களோட கான்டாக்ட் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு, மறக்காம செக் இன் பண்ணி பாருங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கரையில் ஒரு பிரான்ச் இருக்கு. அண்ட் புது பிரான்ச் ஒன்று பாத்தீங்கன்னா தாம்பரத்தில் ஓப்பன் பண்ண போறோம். அண்ட் இன்னொரு பிரான்ச் எங்க இருக்குன்னு சொன்னீங்க?
ஈசிஆர்லயும் ஒரு பிரான்ச் இருக்கு. ஸோ கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பரம்புல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டாக வாங்கி ஃபேமிலியோட செமையாக என்ஜாய் பண்ணுங்க. ஹீட்டு அறவே வராது. ஓவராக ஹீட் ஆகிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பொருந்தும். நிறைய பேர் ஹீட்டால நிறைய பிரச்சனை வருது, நிறைய ப்ராப்ளம் வருது. என்னையா ஹீட் ஆகுறதுனால உடம்புக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. அதெல்லாம் தவிர்க்கணும்னா இது ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கு.